சேதாரம்பட்டி அதாவது தேவகோட்டை அருகில் உள்ள சேதாரம்பட்டி நகரத்தில் அது அவருடைய சொந்த ஊர்.
ஆமா பிறந்த தாய் மண்ணு. ஆமா ஐயா. யாராவது பிறந்த ஊரையும் பிறந்த செய்யும் தொழிலை யாருமே மறக்க மாட்டாங்க. யாருமே லைஃப்ல மறக்கப்படாது, மறக்கப்படாது. தன் தொழிலை இல்லை என்றால் தரையிழவு பட்சம். ஆமா ஆமா, தரையிழவு பட்சம் சொல்லியிருக்கிறாங்க. பிறந்த ஊரை மறந்தவன் பெத்த தாய மறப்பதை போல. அவனுடைய சொந்த ஊரானது தெய்வமோட்ட அருகில் உள்ள சேதாரம்பட்டி என்பது. சேதாரம்பட்டி என்ற அருமையான ஊரு. ஆமா, சேதாரம்பட்டி நகரத்துல யார் ஆண்டு வருகிறார் தெரியுமா? சேதாரம்பட்டி நகரத்தில் யார் ஆண்டு வருகிறார் என்று கேட்டார் அருணாசல தேவர். ஆமா, அதாவது வானம் கோட்டை, வளரும் கோட்டை, செம்மம் கோட்டை, அணில் கோட்டை, சேதாரம்பட்டியில் வாழ்ந்து வரக்கூடிய அருணாசல தேவர் என்ற குமாரவர்கள் அவருடைய மனைவி யாரு தெரியுமா? சின்னம்மா என்ற சீமாட்டி. ஆமா, அருணாசல தேவரும் அம்பிகை சின்னம்மாளும் எப்படி ஆண்டு வருகிறார்கள் தெரியுமா? ஆளனும் தேவையும்மா, ஆளனும் தேவையும்மா, ஆளனும் தேவையும்மா, தேவையும்மா, அடியகால ஆண்டு வாரா, அடியகால ஆண்டு வாரா, அடியகால ஆண்டு வாரா, ஆண்டு வாரா, ஆளனும் தேவையும்மா, ஆளனும் தேவையும்மா, ஆளனும் தேவையும்மா, அந்த சேதாரம்பட்டி நகரத்துல வாழ்ந்து வரக்கூடிய நாளைகள் கணவனும் மனைவியுமாக கண்ணியமாக ஆண்டு வருகிறார்கள். ஆளனும் தைரியமாக அதில் காலங்கள் ஆண்டு வருகிறார்கள். பொன்னவனும் புருஷனுமாக ஒரு ஆண்டு வருகிறார்கள். அந்த சேதாரம்பட்டியில் அருணாசலத்தேவர் தாய் சின்னம்மாளும் ஆண்டு வரக்கூடிய நாளைகள் அதே சின்னம்மா மங்கையா 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 நல்ல நாடும் போது ஆண்டு வாரா நல்ல இமையும் போது கண்ணியம்மா ஆண்டு வாரா நல்ல உடனமாக
வருகிறார்கள். அப்படி வாழ்ந்து வரும்பொழுது அருணாசல தேவர் அவர் மனைவி சின்னம்மா ஆமா அவர்களுக்கு சரி புலத்தொழிலானது சபரி வியாபாரம். ஓ ஜமியார் நல்ல ஃபேமஸா உள்ள வியாபாரம் ஆமா சரி அவர்கள் வழி வழி வம்சமாக ஆமா சபரி வியாபாரத்தை பார்த்து வராங்க. ஊர்ல ஃபேமஸா பார்த்து வராங்க ஆமா சரி சபரி வியாபாரம் பார்த்து ஆமா அவர்களுக்கு பொன்னாட குறைவும் இல்லை, ஆமா புகழாட தாழ்வும் இல்லை, ஆழ்வமில்லை மண்ணாட குறைவும் இல்லை, மாளிகையாட தாழ்வும் இல்லை. ஆழ்வமில்லை அருணாசலத்தேவருக்கும் சின்னம்மாளுக்கும் ஆமாம்மா எப்படி சொத்து சொல்ல இருக்கு என்று கேட்டார். ஆடரக்கு மாடரக்கு ஆடரக்கு மாடரக்கு மண்ணால குறைவும் இல்லை, மாளிகையால தாழ்வும் இல்லை. மாடிக்கு மேல மாடி, மாடிக்கு மேல மாடி, அதுக்கு மேல காத்தாடி, அம்மாடி அப்பாடி. அம்மாடி ஆத்தாடி வீட்டு மேல காத்தாடி மொட்டை மாடியில காத்தாடி போட்டுதான் சுத்தி போடாம காத்தாடி சுத்தும். மேக ஆத்த அடிக்கும் போது கீழ ஆத்த அடிக்கும் போது இங்க பேனத்தை சுத்தியே போட வேண்டாம். அடங்காத்துல சுத்துது. ரிப்பேர் ஆகலன்னா கரண்ட் சுத்தும். ரிப்பேர் ஆக போய் தான் காத்துல சுத்துது. ஆமா ஆனால் அருணாசலத்தேவர் சின்னம்மாளுக்கும் இதை விட ஏகப்பட்ட சொத்து சொல்கள் இருக்கிறது. இருக்கிறது என்று கேட்டால் ஒன்றாவது படித்தலாமா சாதனையா
யாருக்கு யாருக்கு அருணாசல தேவருக்கும் ஓ அவர் அருணாசல மனைவி சின்னம்மாளுக்கும். ஓ அந்த அருணாசல தேவருக்கும் அந்த சின்னம்மாளுக்கும் ஆமா. சரி 10 தலைமுறைக்கு இருந்து சாப்பிடக்கூடிய வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்கிறது. எப்ப ஏகப்பட்ட வாய்ப்புலாம் இருக்கு. இதெல்லாம் எங்க இருந்து வருது? எங்கம்மா அவருடைய சபரி வியாபாரத்துல இருந்து வருது. அந்த பழைய ஜவுளி வியாபாரத்துல இருந்து வருது. ஆமா. தொழிலானது சபரி வியாபாரம். ஜவுளி ஜவுளி சபரினா ஒரு சட்டையை பார்த்தா ஒரு பெண்ணை ஆசைப்படுவா, ஆமா ஒரு சேலையை பார்த்தா ஒரு பெண்ணை ஆசைப்படுவா, ஒரு சுடிதாரி பார்த்து ஆசைப்படுவாங்க. ஆமா. சின்ன பிள்ளைகள் சுடிதார் மெடிக்க ஆசைப்படும், ஆமா மெடி மெடி பெண்கள் சேலை சட்டைக்கு ஆசைப்படுவாங்க. ஆசைப்படுவார்கள். இதுல கூடுதல் வியாபாரம் சேலை சட்டை வியாபாரம் தான். சாரி சாரி ஆமா. சேலை சேலை மூலம் சாரி, கட்டி சாரி, ஆமா. காட்டன் சாரி. அம்மா ஆமா. மஞ்சள் சேலை சிங்கிச்சா சேலை சேலை ஆமா. அதுக்கு ஒரு பாட்டே வந்திருக்கு. பச்சை கலர் சிங்கிச்சா, பச்சை கலர் சிங்கிச்சா. ஆமா. வெளிநாட்டில் நம்ம பொண்ணுங்க சேலைதான், வெள்ளக்காரி இங்க வந்தாலும் சேலைதான். ஆமா. கல்யாண நிச்சயமானாலும் சேலைதான், கல்யாண பட்டு சேலை உடுத்ததும் சேலைதான். ஆமா. எங்க போனாலும் சேலைதான், எதுலையும் சேலை, எல்லாத்திலையும் சேலை. சபரி வியாபாரத்தில் உயர்ந்த இந்த அருணாசல தேவர் கோடியும் சரி குடிமரம் நட்டி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கும் போது அருணாசல தேவருக்கு அதாவது குழந்தைகள் அடுக்கடுக்காக பிறக்கிறார்கள். அதாவது முதலாவது பிறந்த பிள்ளை அருணாசலம், இரண்டாவது பேச்சிமுத்து, மூன்றாவது பட்டமுத்து. ஆமா. 3 ஆண் குழந்தைகள் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் போது இந்த 3 ஆண் குழந்தைகள் வாழ்ந்து வரும் பொழுது நமக்கு தான் 3 ஆம்பளை பிள்ளை இருக்க, நமக்கு 4வது ஒரு பொட்ட பிள்ளை பிறந்துடாதா அப்படி என்று சொல்லி என் அம்மா சின்னம்மையானவள் என்ன செய்கிறாள் தெரியுமா?
செய்கிறார்கள். ஓ என்னென்ன அதிசயம் 41 நாள் மாதாந்தம் நடக்கிறார்கள். ஓ நடக்கிறார்கள் ஐயா என்ன? பாடாத அபிஷேகம், ஆமா. பன்னீரான அபிஷேகங்கள், தீர்த்தத்தினால அபிஷேகங்கள், ஆமா. திருநீரான அபிஷேகங்கள், ஆமா ஆமாம்மா சந்தன அபிஷேகங்கள், மஞ்சள் அபிஷேகங்கள், குங்கும அபிஷேகங்கள், ஆமா கடைசியாக என்ன? நம்ம தேனை கொண்டு போய் அபிஷேகங்கள் செய்து, செய்து பாலாலை அபிஷேகங்கள் செய்து, ஆமா. மஞ்சள் அபிஷேகங்கள் செய்து, ஆமையா பாவநாசத்தில் தீர்த்த எடுத்து கொண்டு போய் அபிஷேகம் செய்து, ஆ, அபிஷேகம். உச்சான தீர்த்தம் கொண்டு வந்து அபிஷேகம் செய்கிறார்கள். ஆமா இப்படி அபிஷேகங்கள் செய்து வளர்ந்து கொண்டிட்டு வரும் பொழுது வரும்போது அன்று இரவு சரி அந்த வாசலே தங்கினார்கள். தங்கினார்கள் ஆமா அப்படி தங்கும் போது சொரிமுத்தையனாருடைய வாசலே தங்கி வணங்கிவிட்டு தங்கி இருக்கும் போது ஓ இரவு தங்கி இருக்கும் போது ஆமா அந்த இரவு நம்பிய தங்கி தலைவழகி ஆமா அங்கே கண்ணை கண்டு உறங்கும் போது ஓ நல்லா அதிர்ந்து தூங்கும் போது ஆமா 41 நாள் பூசை குறைந்து ஆமா. அபிஷேகம் செய்துவிட்டு ஆமையா. அருணாசலத்தோடு சின்னம்மாளும் சின்னமாளோ அந்த இரவு கண்கள் கோயிலை தங்கினார்கள். ஓ தங்கினார்கள் அப்ப சொரிமுத்தையனார் ஆமா கனவுல தோன்றி ஓ கனவை தோண்டி எம்மா எம்மா நீ கேட்ட வரங்களை தந்தேன் என்று சொன்னார். நீ கேட்ட வார்த்தை நான் உனக்கு தந்தேன் என்று ஆமா ஆனால் பாரும்மா என்னம்மா நீ கேட்ட வரங்களை தந்தாலும் சரி மனசு ஆமா ஏகப்பட்ட சொத்து சுகங்கள் இருந்த போதிலையும் இருந்த போதிலும் ஐயன் சொரிமுத்தையனார் சரி உன்னுடைய பூஜையில எனக்கு பரிபூரண சம்மதம். ஏப்பா உன்னுடைய பூஜை எனக்கு பரிபூர்ண சம்மதமா இருக்கப்பா நாம நினைத்த காரியம் நடக்க வேண்டுமானால் ஒரு சாமிக்கு 101 பால் கூட கொண்டு போய் அபிஷேகம் பண்ணணும்னா ஓ அம்மா அந்த தெய்வத்தினுடைய மனசு வந்து எப்படியா குளிர்ந்துரும். குளிர்ந்து நம்ம நல்ல நம்ம நினைத்த காரியம் நடக்கும். நல்ல வழியை காட்டுமே அதான் ஆடி மாசம் கூழ் காய்ச்சி ஊத்துறாங்க. ஆமா அம்மனுக்கு ஆமா ஆடிமா ஆடி மாசம் கூழ் காய்ச்சி ஊத்துனா அம்மா நமக்கு எனக்கு முன்ன கூழ் காய்ச்சி மந்திரம் ஊத்துவாங்க. அம்மையா இப்ப ஆடி மாசத்துல 1ஆம் தேதியில இருந்து கடைசி வரைக்கும் வளகாப்பு நடக்க அம்மனுக்கு. ஓ அம்மனுக்கு ஆமா வளகாப்பு திருவிழா நடக்கு ஆமா வளகாப்பு போட்டு கூழ் காய்ச்சி ஊத்தி புண்ணியமா வெடிச்சு வச்சு அம்மாக்க மாதிரி 8 பேரையும் வணங்கி வரும்போது ஆடி மாசம் எந்த ஊர் பார்த்தாலும் ஜோதியா கைலாச வாசலா இருக்கும். இருக்கு இருக்கு அம்மனுக்கு உகந்த நாள் ஆடி மாசம், ஐயாவுக்கு உகந்த நாள் ஆவணி மாசம். ஓ அம்மையா ஆமா ஐயா முத்துசாமி முத்தம்மா சுத்தமா இவர்களுக்கு உகந்த நாள் ஆடி மாசம், ஓ ஆடி மாசம் அவங்க ஆவணி மாசம் ஐயா. ஓ இது ஆவணி மாசம் ஆமா 4வது செவ்வாயில ஆமா திங்கட்கிழமை குடியழைத்து சரி செவ்வாய்க்கிழமை குடை போட்டு கும்பிட்டு வணங்கி வருகிறார்கள். ஓ கும்பிட்டு வணங்கி வருகிறார்கள் அப்படி இருக்கும் போது ஆமா சொரிமுத்தையனாரை கேட்ட வரத்தை தந்தேன் என்று சொல்ல சொல்லு இருவேருக்கும் ஆனந்த சந்தோஷம். ஏப்பா மகிழ்ச்சி மகிழ்ச்சி அவர் என்ன குழந்தை என்று சொல்லவில்லை, ஆமா சொல்லுங்க கேட்ட வரங்களை தந்தேன் என்று சொல்லி வரங்களை கொடுக்கிறார். ஓ அவர் கலர் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு என்னுடைய அபிஷேகத்தில் எனக்கு பரிபூரண சம்மதம் அம்மா. ஆமாம்மா என் மனம் குறைந்து விட்டது. அம்மையா நீ குழந்தைக்காகத்தானே தோன்றது அவசியம் பண்ணினாய், உனக்கு குழந்தை வரம் தந்தேன் என்று சொல்கிறார். சொல்லுகிறார் அருணாசலத்தோடும் ஆமா சின்னமாடவும் அம்மையா சொரிமுத்தையனாரை வணங்கி விட்டு ஆமா இங்க வருகிறார்கள் தெரியுமா?
வாடா. கட்டப்படுத்தினா ரொம்ப கல்லட போந்திருப்பேன். கணவனுக்கு தெரியாம கட்டமனா செம்மண்ண அள்ளி அப்படியே கைது செல்லுனா கள்ளப்புற ஒடுக்குனா ஊசிய ஒடுக்குனா அப்படி வாயில கப்பு போட்டான். மாசமா இருந்தவளுக்கு இந்த செம்மண் வாட நல்லா மணக்கும். நல்ல வாய்க்கு ருசியா இருக்குமா அந்த அக்காளுக்கு. அந்த காலத்துல எல்லாம் செப்பமா இருக்க பெண்கள் எல்லாம் வயக்காட்டு புல்லுக்கு போவாங்க. புல்லு இருக்கும் போது சில மண்ணு காஞ்சிருக்கும். நல்ல அருமையா இருக்கும். அந்த பூச்சி மண்ணுல புல்லு முளைக்கும். அந்த புல்லு வேறுமா இருக்க மண்ணை அள்ளுவா. வேற புறா அள்ளி போடுவா. கம்பு வாயில போட்டுருவா. அந்த பூச்சி மண்ணு மனதாயில ஒரு மனம் வரும் பாத்தீங்களா? அந்த மாதிரி அந்த மனம் வந்து மூக்குல துளைக்கும். மாசமா இருக்கவங்களுக்கு அப்ப இந்த மாதிரி பண்ட பலகாரம் கிடையாது. ஆமா, இப்ப மாசமானா 40 நாளையில டாக்டர் கொண்டு காணிப்பாங்க. ஆமா, இருக்கா இல்லையான்னு தெரியணுங்களா? ஆமா, அந்த டெஸ்ட் எடுத்து பார்த்த உடனே உங்க பொண்ணு கர்ப்பமா ஆயிட்டாமா, கன்சீவா இருக்கிறாங்க. ஆனா பாருங்கம்மா, கர்ப்ப பயிரப்ப வீக்கா இருக்கு. ஆமா, ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால செம்பு தண்ணியே தூக்க கூடாது. ஆமா ஆமா, டாக்டர் வந்து கர்ப்பப்பை குறைவா இருக்கு, செம்பு தண்ணியை தூக்க கூடாது, கரு கலஞ்சிரும், உங்க மக வேகமா நடக்க கூடாது. டாக்டர் அப்படி சொல்லுவாங்க. இருக்கிறதானே சொல்லுவாங்க. ஏன்னா நாங்கெல்லாம் நம்மளாம் மாசமா இருக்கையில நீங்க நானு ஆமா 5 மாதத்துல இல்லு படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்படி இருந்து படிக்க முடியாது, வயிறு தட்டுங்களா. ஆனா அப்படி இருந்து நம்ம போதா நமக்கு பிழைப்பு அது. ஆமா, ஆனா அந்த அம்மாளுக்கு பிழைப்புறவன்னு சொன்ன உடனே அந்த தாயான மனசு அதான் பெத்தமான பெற்று பிள்ளமான கல்லுமாங்க. ஆமா, அந்த தாயான பெண்ணானவள் அந்த குழந்தைய நம்ம பதனமா பாப்பா. பதனமாக பார்த்து காலையில ஒரு சாப்பாடு, ஆமா மாலையில ஒரு சாப்பாடு, இப்படி எல்லாம் சாதங்கள் கொடுத்து தன்னுடைய மகனை பாதுகாத்து வருவார்கள். ஆமா, பாதுகாத்து வரும் பொழுது அதே போலத்தான் என் தாய் முத்தம்மாள், அதாவது சின்னம்மா கர்ப்பமாக இருக்கா. 8 மாசையில கட்டமண்ண பெற்று திங்கும் போது அழகு பிள்ளை சின்னம்மாளானவள் கட்டமண்ண திங்கும் போது அது என்ன நடக்குது தெரியுமா? அதே
லட்டு பூந்தி வாங்கி வச்சிருக்கேன், அல்வா வாங்கி வச்சிருக்கேன். எம்மா அந்த அதனால எடுத்து வாயில வச்சானா நமக்கு தொண்டை வலியாம குடல போய் வந்துடும். வலைய எடுத்துட்டீங்களா, முறுக்கு எடுத்துட்டீங்களா, முறுக்குல அரிசி முறுக்கு, கடலமாவு முறுக்கு. கடலமாவுக்கு என்ன முறுக்கு தெரியுமா? அதாவது நெளிஞ்சு வளைஞ்சு நெளிஞ்சு வளைஞ்சு நெளிஞ்சு இருந்திருக்கு பாருங்க. ஆமா, ஓமப்படி முறுக்குன்னு சொல்லுவாங்க. அதான் ஐயா கடலமாவு முறுக்கு, ஓமப்பொடி முறுக்கு. ஆமா, அதை எடுத்து வாயில போட்டனா தண்ணியா கரைச்சிருமாம்மா. அதெல்லாம் சாப்பிடாம ஏ சண்டாளி பாதவத்தி கட்டமண்ணு அழித்தீங்கம்மா. ஆமா, கட்டமண்ண தின்னா என் பிள்ளை கருப்பா இருப்பானு. நீ கட்டமண்ண ஆமா அப்படியா? ஆமா, எப்படி கருப்பா இருப்பாளா சிவப்பா இருப்பாளா? புது நேரம். ஆமா, செம்மண்ணத்துக்கு புது நேரமா இருக்கா என் பாடவத்தி. அதனால சிறச்சவன் மனைவியிட ஓடி வந்து கட்டமண்ண திங்காதம்மா அம்மா என் சின்னம்மா என்று கடவுள் சொன்ன போது அளவும் பெரிய சின்னம்மா சின்ன பாலுக்கு கொஞ்சம் வருத்தம். நான்காவது நமக்கு பெண் குழந்தை தான் பிறக்க என்று ஐயனுடைய கோயில மாதாந்தவன நடந்து வந்தோமே. ஆனால் கடவுள் நம்ம நினைத்த காரியத்தை செய்யலையே. நான்காவது ஆண் குழந்தையை கொடுத்துட்டாரு என்று சொல்லி சின்னம்மா அம்மையானவர் அந்த நல்ல குழந்தையை
காக்கா சாப்பிடுறது கேட்க பாத்தியா காக்காவுக்கு கொடுத்துருவேன் நீங்க சாப்பிடு ஆமா காக்கையை எச்சம் காட்டி கண்மணி முத்தையாவுக்கு சோறு ஊட்டி வளர்த்து வருகிறான் அப்படி வளர்த்து வரும் பொழுது அண்ணன் தம்பி 3 பேரு யாரு அருணாசலம் பேச்சி முத்து பட்டமுத்து ஆமா இவங்க 3 பேரு இந்த தம்பிய தரையில விடாம வளர்க்காங்க கடைசாரி பிள்ளை அதாவது முத்துப்பட்டனை எப்படி வளர்த்து வந்தாங்களோ அண்ணன் தம்பி 6 பேரும் ஒன்றா சேர்ந்து ஆரிய முத்துப்பட்டனை எப்படி வளர்த்து வந்தாங்களோ அதே போல இந்த அண்ணன் தம்பி 3 பேரும் அருணாசலம் பேச்சி முத்து பட்டமுத்து ஒன்றாக சேர்ந்து முத்தையாவை தரையில விட்டால் கண்டாக்கால நோகும் விட்டால் வெப்பாத நோகும் என்று அருமை தம்பி முத்தையாவை நாடவரை மேலே பொழுது வண்ணமாக வளர்த்து வருகிறார்கள் வளர்த்து வரும் நாளையில அருமை அந்த முத்தையாவுக்கு வயசு 5 ஆச்சு 5 வயதில அறிவு பள்ளியிலே படிக்க வைக்க வேண்டும் என்று பள்ளி பயிர்வதற்கு பள்ளியிலே கொண்டு வந்து அண்ணன் தம்பி 3 பேரும் சேர்க்கிறாங்க அருமை முத்தையா அவர்கள் 5 வயதில் அண்ணாவை இடமகனை வந்து அறிவோம் நன்றாக துணை அரி சித்தரி நானா மோனா இத்தனா தோனா என்று அருமை முத்தையா அவர்கள் ஒரு குழந்தையாக இருந்தாலும் அறிவு பள்ளி படித்து வருகிறார் எப்படி வருகிறார் தெரியுமா
இல்லை வாடாத வாடவில்லை எழுதாத எழுதவில்லை எடுத்து பார்த்தாத புக்கமில்லை 64 கலைக்காணியங்களும் அன்புடனே படித்திருக்கிறான் அழகு மகன் முத்தையா அவர்கள் இப்படி படைத்திருக்கும் போது அவருக்கு வயசு எத்தனை தெரியுமா? சரியான வயசு 21 வயதாச்சு. அப்படி 21 வயதில அண்ணன் தம்பி 3 பேர்களுக்கும் திருமணங்கள் முடிந்து அவர்கள் தனித்தனியாக இருக்கிறார்கள். முத்தையா மட்டும் தன்னுடைய தகப்பன் தாயோட ஒன்னா இருக்காரு. ஆமா, திருமணங்கள் முடிந்து அவங்க அவங்க கொடுத்து அவங்க ஒதுக்க வச்சுக்கிற முடியாதானே? ஆமா, முத்தையா மட்டும் அருணாச்சல தேவர் சின்னம்மா கூட இருக்காரு. ஆமா, ஏன்னா வியாபாரங்கள் பெரிய பெரிய அவர்கள் தனித்தனியாக பிரிஞ்சு இப்படி தனித்த குடும்பமாக இருக்கும் போது முத்தையா மட்டும் அப்பா அம்மா கூட இருந்து வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் போது அரும மகன் முத்தையாவுக்கு ஒரு யோசனை வந்தது. 21 வயதில நமக்கு தொழிலும் இல்லாம ஒண்ணும் இல்லாம இருக்கங்க, நம்ம அப்பா வியாபாரம் வந்து சவளி வியாபாரம் பார்த்து வராரு. ஆமா, சவளி வியாபாரம் பார்ப்பதுனால நம்ம அப்பா பார்த்த தொழில நம்ம பார்த்தா என்ன? ஆமா, நம்ம அப்பா பார்த்த தொழில நம்ம பார்க்கலாம்ல. அவருக்கு அப்படி ஒரு ஆசை. ஆமா, அதானே ஐயா, அப்பா அம்மா பார்த்த தொழிலை நம்மளும் பார்க்க வேண்டும் என்று அரும மகன் முத்துசாமி அவர்கள் அப்பாவோட இடமதிலே வந்து என் தகப்பா பொந்தகப்பா இங்க சவளை அவரை பார்த்து பார்த்து கையால் சோர்ந்து விட்டது. அதனால அவர் சவளை கடைகளை மகளை வைத்து விட்டு தன்னுடைய அப்பா வந்து தெரு தெருவாக போய் விற்கிறாரு. ஆமா, அவர் பார்த்த தொழிலை நம்மளும் பார்க்க வேண்டும் என்று தன்னுடைய மகன் முத்தையா அவர்கள் அப்பா அம்மா இடமதிலே வந்து அந்த அருணாச்சலத்தேவர் இடமதில
அந்த சேத்தூர் நகரத்தில கவலை வியாபாரம் செய்து வரும்போது ஒரு திருநேர வந்து அமர்ந்திருக்கிறார். அந்த வீரனில அப்படியே அழகான உடனே இருக்கார். அந்த நல்ல பெண்ணு நேரம் தண்ணிக்காக எடுக்கிறது அன்பமாக முட்டையாவும் தண்ணி வந்து கேட்ட போது அதற்கு பிள்ள பெண்ணவர் என்ன செய்தாரா என்ன செய்தாரா அந்த பெண்ணவர் அவன் திருக்கு செம்புல கரும்பு சாறு கொடுக்கிறான். திருக்கு செம்பு வெங்கல செம்புல அவன் கரும்பு சாறு கொடுக்கான். கரும்பு சாறை வாங்கி தண்ணி நினைச்சு கடற்கடன்னு குடிக்காரு. நம்ம தண்ணி தானே கேட்டோம், பெண்ணையா நமக்கு காபி கொடுக்கான்னு பாக்காரு. கரும்பு சாறுன்னு தெரியாம கடற்கரை குடித்து விட்டு திருக்கு செம்பை கொடுக்கும் போது முத்தமா முகத்தை பார்க்காரு. முத்தமா முகத்துல ஒரு ஒளி பிரகாசம் இருக்கு. அந்த மொத்தமா பெண்ணானவள் வந்து பாருங்க, முத்திரர் இளமக்களை சேர்ந்தவர்கள். ஆமா, முத்திரர் குலத்தில் உதித்த முத்தம்மா. ஆமா, அந்த முத்தம்மானோட தண்ணி வாங்கி குடிச்சிட்டு சபலி வியாபாரம் பார்க்கறதுக்கு விழுவிழுந்து போய்கிட்டு இருக்காரு. மறுநாள் அரணமுடியமாகி நம்ம நேரத்து ஒரு பெண்ணிட்ட தண்ணி கேட்டோமே, கரும்பு சாறு கொடுத்த பெண்ணு ரொம்ப அழகாக தெரிந்தா. இன்றைக்கு அவளை நம்ம கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மறுநாள் அந்த சேத்தூருக்கு செல்கிறார். மறுநாள் போய் அந்த பெண்ணிடம் பேசி முடித்து, எம்மா என் முத்தம்மா உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, அதாவது எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, ஏன்னா என்னைய உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்காரு. எனக்கு நல்ல பிடிச்சிருக்கு. ஆமா, அந்த அம்மா முத்தம்மா ஒரு ஆண்மகன் போய் தன்னுடைய காதலை வெளிப்படுத்தும் போது ஒரு பெண்ணானவ வந்து மாட்டோம்னு சொல்ல மாட்டான். ஆமா, அது மாதிரி ஒரு வாலிப பையன் வாலிப பிள்ளைங்க சொன்னா ஏற்றுக்கிடுவாங்க. ஆமா, அவர் ஒரு பாட்டை படிக்கிறார். ஐயா, ஒரு பெண்ணை இளம்பெண்ணிட்ட போய் ஒரு இளம் பையன் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டா அந்த அம்மா என்ன சொல்லுவா? யாருமே இல்ல, தன்னை தனிமையா இருக்கா. ஐயா, கடைசி வரைக்கும் நீங்க என்னை கண்கலங்காம பாத்துக்கிட்டீங்களா? ஹரிராமர் சீதையை பார்த்தது போல, வள்ளுவன் மாசைக்கு போல, திருவள்ளுவர் அவருடைய மனைவி போல, ராமரும் சீதையும் போல. ஆமா, ராமர் வெளியில இருந்து அரமனைக்குள்ள போகும்போது சீராதேவி போட்ட மாலை ராமர் கழுத்துல விழுந்து போயிட்டான். ராமர் சீதையை பார்த்தாரு. அண்ணனும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். ஆமா, வள்ளுவர் வாசையும் போல, கௌதம ரிஷியும் அகலிய பெண்ணும் வாழ்ந்து வந்ததை போல.
மாமா கவுந்தர விஷயம் வாழ்ந்தது போல. ஆமா நம்ம 2 பேரும் இணை பிரியாமல் வாழலாம். ஆமா இணை பிரியாம இருக்கலாம். எங்க வீட்டுல நான் சொன்னதை தவிர யாருமே தட்ட மாட்டாங்க. நான் சொன்னா யாருமே தட்ட மாட்டாங்க. இப்பவே எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா ஆமாமா. அப்ப நேருக்கு நேரா சொன்னாரு. ஐயா முத்தையா. சரி. இப்ப போன் மூலமா சொல்லாங்க. இப்ப நம்பர் கொடுத்து போன்ல கான்டாக்ட் பண்ணுதாங்க. ஏப்பா என்ன நான் எடுத்த முடியுதா எங்க அப்பா எடுப்பாரு. ஓ நான் என்ன சொன்னா எங்க அப்பா அந்த கோட தாண்ட மாட்டாரு. அதத்தான் தாண்ட மாட்டாரு. அங்க வீட்டுல விளக்கமாட வச்சுட்டு இருப்பாங்க. பெரிய விளக்கமாட வச்சிருப்பாரு. போன் மூலமா உன் காலையில சொல்லுத. பேர்ல வரவே என்ன இந்த வருத்து வரேன் பேர்ல. இவனுக்கு போனை எடுத்து கொடுத்தா தப்பா போச்சு. எனக்கு 30,000 செல்லு வாங்கி கொடுத்தா தப்பா போச்சு. அந்த கட்ட கம்ப. எங்க அந்த கட்ட சாப்பிட்டதுக்கு. ஆமா. ஆனா அப்பா அந்த காலத்துல அதெல்லாம் தெரியாது. கிடையாது. மனம் கொண்டது மாளிகை. ஓ மனம் கொண்டதல்லவா மாளிகை. ஐயா முத்தையா அவர்கள் தன்னுடைய காதலை முத்தம்மாளுடைய இடம் அதில் தெரியும். வெளிப்படுத்துறார். அப்ப முத்தம்மா என்ன சொல்றா? முத்தம்மா என்ன சொன்னாங்க? ஐயா நீங்க தேவர ஒருத்தர உரித்தவங்க. நாங்க முத்திரேர் இனத்தை சேர்ந்தவங்க. இதை நீங்க கல்யாணம் முடிச்சீங்கன்னா உங்க அப்பா அம்மா உங்க அண்ணன் தம்பி எல்லாரும் என்னை ஏத்துக்கிடுவாங்களா? என்ன ஏத்துக்கிடுவாங்களா ஐயா? சாதியின் மதத்தை பார்த்து பிரிச்சு வச்சிருவாங்களா? ஆமா பிரிச்சு வச்சிருவாங்களா? அந்த அம்மனுக்கு சின்ன பையன் இருக்கு. ஏன்னா பெண்ணா பிறந்தவா முன்னால வரத பின்னால யோசிப்பா. அவ யோசிக்கணும்ல. ஆண்மகன் ஆத்திரத்துக்கு தக்கன அவசர வார்த்தை சொல்லுவாங்க. ஆத்திரப்பட்டாங்க அப்படிதான் இருக்கும். ஆத்திரப்பட்டு புத்தி கேட்டேன். ஆமா ஆத்திரம் கழிச்சு அவங்க பின்னாடி தண்ணியில கால கழிச்சு போயிருவாங்க. ஆமா ஆத்திரம் முடிஞ்சா கழிட்டு போயிருவாங்களா? ஆமா அதெல்லாம் இந்த முத்தம்மா முத்தையாட்ட ஒரு உறுதி வாக்கு கேட்கா. ஓ ஐயாட்ட ஒரு உத்தரவு கேட்கா. நீங்க என்னை கல்யாணம் முடிச்சாலும் உங்க அப்பா அம்மா சண்டை போட்டாலும் உங்க அண்ணன் தம்பியை கூட சண்டை போட்டாலும் அவர்கள் எல்லாம் எடுத்து என்னைய நீங்க காலம் கழிக்க வேண்டும். கண்கலங்காம பார்க்க வேண்டும். ஆமா என்று முத்தம்மா கேட்ட போது ஐயா முத்தையா அவர்கள் ஏம்மா முத்தம்மா அதாவது என்னுடைய தாய் தகப்பன் எடுத்தாலும் அண்ணன் தம்பி எடுத்தாலும் என்னுடைய சொந்த பந்தங்கள் எடுத்தாலும் நான் உன்னைய வெறுக்க மாட்டேன். ஒரு காலம் வெறுக்கவே மாட்டேன். ஆமா முதல்ல பாத்துட்டு பாத்துக்க. முக்கால் மூலதனம் நீ என்னுடைய மனைவி என்னுடைய பெண்டாட்டி நான் உன்னுடைய கணவன் என்று முத்தம்மாளுக்கு சத்திய வாக்குறுதி கொடுத்தார். வாக்கு கொடுத்தாச்சு. இருவர்களும் இணைந்து உள்ளங்கள் கலந்து இருவேறு இணைந்து உள்ளங்கள் கலந்து காதல் மலர்ந்து அவர் அந்த சேத்தூர் தன்னிட அம்மன் கோயிலே வந்து தன்னுடைய இனத்தாருக்கு தெரியாமல் இது இனத்தாருக்கு தெரியாமல் பெருமானுடைய கையெழுத்து ஐயா முத்தையா முத்தம்மா அவருடைய கருத்தவில திருமாங்கல்யம் சூடி அன்பு கணவனும் மனைவியுமாக அதே வாரா
வழியில தென்முகமாக தீர்த்தவாடி மாத்துடித்து வடக்கு கோட்ட வாசலிலே வந்து கருப்பசாமி பேச்சியம்மா அகஸ்தியர் சங்கிலி புறத்தார் மாயாண்டி சுடலைய சேர்வை செய்து அங்க ஒரு வரங்களை வாங்கி கொண்டு ஏன்னா குற்றாலத்துக்கு நிறைய பேர் வருவாங்க ஜவளி ஆவரம் எடுப்பாங்கன்னு சொல்லி அந்த குற்றாலையனாதரையும் தோல்வாமொழி அம்மனையும் புதுகலமாக அடிபடைந்து அங்க வியாபாரம் செய்தார்கள். அங்க வியாபாரம் செய்து விட்டு வரும் பொழுது எந்தாது தனை கடந்து வாய்க்காப்பழம் தனை கூடி வாய்க்காப்பழம் தன்னதில அந்த வாய்க்காப்பழம் தன்னதில பாலத்துக்கு கூட இசைக்கியம்மா இருக்கா. ஆமா, அந்த இசைக்கியம்மா கோயில தங்கி அங்க ஒரு சேர்வை செய்து அதற்கு கீழ்புறமாக ஊஞ்சாட்டு சுடலை வந்திருக்கிறார். அந்த ஊஞ்சாட்டு சுடலை சேர்வை செய்து பத்தாளம்பாறை பாடி மூடி அருமை முத்தமாடு முத்தையாவும் வருகிறார் தெரியுமா. பத்தாளம்பாறை பாதை போடு அருமையான முத்தையாவும் ஆழ்வார்ச்சி நகரத்தில மேற்கே பார்த்தார்கள். ஆமா, வயக்காடு தன்னறையில அங்க எந்த ஊர் இருக்கு ஐயா? சிங்கம்பட்டி ஜமீன். ஆமா, சிங்கம்பட்டி ஜமீன் கூட இடமதியில நாம போய் தஞ்சம் கூற வேண்டும் என்று சொல்லி ஐயா சிங்கம்பட்டி ஜமீன் கூட இடமதியில வந்து தஞ்சம் முகுந்துட்டாங்க. எதுக்கு வராங்க ஐயா? நாங்க ஊரா போய் ஆமா அந்த ஜமீன் வந்து என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த சிங்கம்பட்டி ஜமீன்தாரானவர் இவர்கள் யாரு என்று தெரியாம அப்படி இருக்கும் போது அதாவது
யாரு என்று தெரியாம முத்தையாவுடைய இடமாதியில இந்த கணவன் மூலியமா வந்து நிக்காங்களே ஜமீன் இடத்துக்கு யாரு போனாலும் அடைக்கல உண்டு. ஆமா, முத்தையாவும் முத்தமாருடைய இடமாதியில ஐயா சிங்கம்பட்டி ஜமீன்தாரானவர் சொல்லுகிறார் தெரியுமா? ஊரு என்னையா சொல்லையா கடசாரி பிறந்தேன். என் பெயர் முத்தையா. ஊரு ஊராக சபரி வியாபாரம் செய்து வந்தேன் ஐயா. ராசபாளையம் அடியில் உள்ள சேத்தூர் நகரத்துக்கு நான் வியாபாரத்துக்கு போனேன். ஐயா பாருங்க, எங்க அம்மா முத்தம்மா இவர்களுக்குள்ள முத்திரியர் குலம். நான் தேவரிகத்தை சேர்ந்தவர்கள், இந்த அம்மா முத்திரியர் குலத்தை சேர்ந்தவர்கள். இருவேருக்கும் இணைந்து நாங்கள் உள்ளங்கள் பருமாறி அழகில மயங்கி நான் இவளை கல்யாணம் முடிச்சு கொண்டேன். ஆமா, அழகில மயங்கானவங்க யாரு? பெண்ணில மயங்கி பெண்ணை மறக்காம. ஆமா, இதான் அழகில மயங்குறது. எந்த ஊருக்கு போனாலும் மற்றவர்கள் நினையாம பெண்ணை நினைத்தே வாழ்ந்தவர்கள் தான். பெண் சொல்ல கேட்டு வாழ்பவர்கள் தான் பேர் உலகில் பேர் பெற்று புகழ் பெற்று வாழ்வார்கள். ஆமா, மனைவி சொல்ல வந்துடும். மனைவி சொல்ல கேட்டுதான் சிங்கம்பட்டி ஜமீன்தாரோட இடமதியில தஞ்சம் புகுந்து முத்தையாவுக்கு அந்த ஜமீன்தார் ஒரு வேலையை கொடுத்தாரு. நீ நம்ம ஊரு பக்கம் சொந்தக்கார பிள்ளையா போயிட்ட. ஆமா, அதனால நீ என்னுடைய பண்ணையில வரவு செலவு கணக்கு பார்க்க கணக்க பிள்ளையா நியமித்தார். ஏன்னா முத்தையா நிறைய படிச்சிருக்காருல்ல, வரவு செலவு கணக்கு பார்ப்பதற்கு அரமனையில கணக்காளராக நியமித்து அங்கு வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். முத்தையாவும் முத்தமாலும் சிங்கம்பட்டி ஜமீன்தாரிடத்தில் தஞ்சம் புகுந்து கணக்காளராக பேர் பெற்று கணக்க பிள்ளையாக வேலை உத்தியோகம் பார்த்து வரும்பொழுது சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 1500 ரூபாய். அந்த காலத்துல அது பெரிய துட்டு தான். ஆமா, பகலையில கணக்கு வியாபாரம், பகலையில ஜவுளி வியாபாரத்தை பார்த்து விட்டு ராத்திரிக்கு வரவு செலவு கணக்கு பார்க்க போறாரு. ஆமா, யாராவது மன்னர்கள் அப்படி செய்வாங்களா? ஆனா சிங்கம்பட்டி ஜமீன்தார் அப்படி செஞ்சிருக்காரு. என் பகலையில உன் வேலையை பாரு, ராத்திரிக்கு வந்து வரவு செலவு கணக்கு பாரு. ஆமா, அப்படி என்று சொல்லி அருணாசல தேவர் தான் பெற்ற அருமை மகன் முத்தையாவுக்கு அவருக்கு சொந்த தொழில் பார்ப்பதற்கு அனுமதி கொடுத்து முத்தையாவும் முத்தமாவும் அதே சிங்கம்பட்டி
நல்ல குழம்புதானே நல்ல குழம்புதானே அண்ணன் தம்பி 3 பேரை தான் அழைத்து அருணாசலம் பேச்சு முத்து பட்டமுத்து மூவேரையும் தான் அழைத்து அருமை மக்களே செல்ல மக்களே அருமை மகனே அருணாசலப்பா என் பேச்சு முத்து என் பட்டமுத்து உங்க தம்பி 3 பேருக்கு இளையவன் தன் தொழிலை பார்ப்பதற்கு கடையளவு மஞ்சள் என்று சொல்லி அதாவது சவளி வியாபாரம் செய்ய போனான் யாரு உன் தம்பி ஆமா முத்தையா அவர்கள் சபரி அவரை பார்க்க போன பிள்ளை திரும்பி வரலையா ஆமா போன பிள்ளை என்ன ஆனான என்ன ஆச்சோ இன்னும் காணவில்லை என்று சொல்லி நடந்து குழம்பும் போது அண்ணன் தம்பி 3 பேர்களும் ஊரு ஊராக தானே சென்று சிங்கம்பட்டி நகரத்தில் இருப்பதாக தெரிந்து 3 பேரும் சிங்கம்பட்டி ஊரில் இருக்கும் என் தம்பியை பார்த்து ஏடா என் தம்பியை பைத்தியரப்பில சவலை அவரம் பார்க்க சொல்லிட்டு இங்க வந்து இருக்கிய அப்பாவும் அம்மாவும் தேடுறாங்களப்பா அப்படின்னு சொன்ன உடனே அண்ணே அவரை பார்க்க போன இடத்துல முத்திரர் இடத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சுட்டேன் வீட்டுக்கு வந்தா அம்மா அப்பா என்னை அடிப்பாங்க அண்ணன் நீங்க சத்தம் போடுவீங்க அதனால நான் ஊருக்கு வராம இருந்தேன்னு சொன்ன போது ஐயா என் முத்துதாமே உன் மனைவியை கூட்டிக்கிட்டு எங்களோட வாப்பா நாங்க அப்பா அம்மா இடமதியில சொல்லி அனுமதி வாங்கி உங்களை நன்றாக வாழ வைக்கும் என்று சொல்லி கணவனும் மனைவியும் தான் அழைத்து 2 பேர்களை வளைத்துக் கொண்டு மலைமுட்டார் வழியாக ஏர்மாள்புரம் மெய்கேட்டு வழியாக வந்து சந்தன மாரியம்மன் கோவில் வழியாக வடபுறம் நோக்கி அதாவது கோட்டைகளை பற்றி வழியாக சென்று கொண்டிருந்து நடந்து கொண்டிருக்கும் போது முதலில் 2 அண்ணமார்கள் முன்னால நடக்காங்க ஆமா முத்தையா தேவர் அவர் பின்னால முத்தம்மா அவர்களுக்கு பின்னால 3வது அண்ணன் நடந்து வந்து கொண்டிருக்கிறார் 3வது அண்ணன் யாரு பட்டமுத்து ஆமா அவரை நடந்து வந்து கொண்டிருக்கும் போது முத்தையா தேவர் 3வது அண்ணனும் நடந்து வந்து கொண்டிருக்கும் போது கோட்டை விலைப்பட்டி ரோட்டுக்கு மேற்கே நோக்கி வீட்டிற்கும் துணையம்மன் கோவில் அருகே நடந்து வந்து கொண்டிருக்கும் போது அந்த தருணத்தில் திடீரென்று கடைசியாக வந்து கொண்டிருந்த அண்ணன் யாரு பட்டமுத்து அவன் திரும்பி பார்த்தான் இவன் நம்ம சாதியை விட்டுட்டு வேற சாதியை போய் கல்யாணம் பண்ணிட்டானே வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம்னா அப்பா அம்மா இறக்கப்பட்டு வாழ வச்சிருவாங்க பேரை சும்மா விடக்கூடாது அப்படி என்று சொல்லி 3வது அண்ணனாக வந்து நடந்து கொண்டிருந்தவன் திடீரென்று கடைசியாக வந்து கொண்டிருக்கும் முத்தையாவை திரும்பி பார்த்து அவர் பின்னாலே முன்னாலே நடக்கும் போது பின்னாலே இருந்த ஒற்றே ஒரு பட்டு ஆமா உடைய வெட்டின உடனே மற்ற 3 பேர்களும் ஓடி வந்து சண்டாளப்பாவி பின்னால வெட்டிட்டியடா சண்டாளா அப்படி என்று பேசும்போது அந்த நிமிடத்தில் அண்ணன் தம்பி 3 பேரும் சரமாரியாக வெட்டி நிறுத்தினார்கள் அப்படி வெட்டி நிறுத்தும் போது அந்த நேரத்தில் அதை கண்ட முத்தமானவள் திரும்பி பார்த்து ஆண்டவனே பகவானே அநியாயத்தை பாருமையா ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே அநியாயத்தை எந்த அநியாயத்தை பாருமையா
இல்லையும் என் பச்ச மலை லட்சுமி உமக்கு லட்சுமியால் பெண் இல்லையா பிரம்மாவே உனக்கு சரஸ்வதியால் பெண் இல்லையா ஐயா இந்திர பகவானே உங்களுக்கு இந்திராணி பெண் இல்லையா என்று அழுது புலம்புதாட இந்த புலம்பும் போது அந்த புத்தமாடானவர் அடித்து விழுந்தழுதா அடித்து நல்ல விழுந்தழுதா ஆபரணம் அந்த வேலை தன்னுடைய கணவர் இறந்ததற்கு பின்னாலே நாமல் உயிர் வைத்துக் கொண்டு வாழலாமா என்று சொல்லி ஒரு காலத்துல அதாவது கும்பகார்ல கண்ணகி பிறக்க மதுரை மாநகரம் அழி என்று சொன்ன மாதிரி தன்னுடைய கணவனை வெட்டி கொண்டு விட்டார் சொன்ன மாதிரி இந்த கணவனை வெட்டி கொண்டதினால அழகு பிள்ளை முத்தம்மா பெருமூச்சு விட்டு நாத்த குடுங்கி அட்டு அந்த இடத்திலே முத்தமாக இறந்து விடுகிறார். அப்படி இறந்து விடும் போது மலைப்பாறையில மேல்புறம் உள்ள குளத்து அரை பக்கத்தில் அருகில இடைவேளையில் புதைத்து வைத்து விட்டார்கள். அப்படி புதைத்து வைத்து இருக்கும் போது இருபேர்கள் சில நாளாக அந்த இடத்தில போறவர வாரவர குடதியடி அடிக்கிறாங்க, ஆரவர போறவர வங்கி கொண்டி ஊத்துறாங்க. எப்படி வங்கி கொண்டி ஊத்தும் போது அவர்கள் கனவிலே தோன்றி, அதாவது முந்திரர் கனவு மக்கள் இடத்திலே கனவிலே தோன்றி உங்க இடத்திலே வைத்து எங்களை வங்குலையாக கொண்டு விதைத்துட்டாங்க, எங்களுக்கு பீடம் எழுப்பி இந்த இடத்தில பிடிமண் எடுத்து பீடம் எழுப்பி வணங்கி வந்தீர்களானால் உங்களுக்கு காவல் தெய்வமாக இருந்து உங்க குலதெய்வமாக இருந்து உங்களை நாங்கள் கும்பிட்டு வணங்கி வருவோம் என்று வேறு வாக்களித்தார்கள். அப்படி வாக்களித்த நேரத்தில் என்ன நடக்கு தெரியுமா? ஐயா கோட்டத்தாளம் பேச்சியம்மா மாரியம்மா
காட்டுவாரா ஊசிமலை கருப்பசுவாமி மாரியம்மா 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 நல்ல தேவரையோ சாமி முத்தமாரோ பாடுவாரா 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 பாடாரே போடுவாரா
போய்